அண்ணா, என் மூச்சு மிகவும் கனமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் பீமா. அண்ணா, என்னால் எழ முடியவில்லை. பீமா, நான் ஏன் விழ வேண்டும்? அண்ணா, நீ உன் பலத்தை பற்றி பெருமை கொண்டிருந்தாய். இறுதியில் மனிதன் தனியாகத்தான் பயணிக்க வேண்டும். தர்மரே, நீங்கள் சொர்க்கத்திற்கு வர தகுதியானவர். என் சகோதரர்கள் இந்த நாய் சொர்க்கத்திற்கு வர முடியாது. அப்படியானால் நானும் வரமாட்டேன். இது ஒரு சாதாரண நாய்தான். என்னை இறுதி வரை பின்தொடர்ந்த உயிரை நான் கைவிட மாட்டேன். தர்மரே, நீங்கள் உண்மையான தர்மத்தை நிரூபித்து விட்டீர்கள். தர்மத்தை விட்டால் வெற்றி எதற்காக? தர்மரே, இது சொர்க்கம். என் சகோதரர்கள் எங்கே? துரியோதனா, இங்கேயா? போரில் இறந்த வீரர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். என் சகோதரர்கள் எங்கே? அவர்கள் வேறிடத்தில் இருக்கிறார்கள். என் சகோதரர்கள் எங்கே இருந்தாலும் நான் அவர்களுடன் தான் இருப்பேன். அப்படியானால் என்னை பின்தொடருங்கள். இது என்ன இடம்? இங்கே தண்டனை அனுபவிப்பவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா, எங்களை விட்டு போகாதீர்கள். பீமா, நீ இங்கேயா? நீங்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு வரலாம். என் சகோதரர்கள் இல்லாத சொர்க்கம் எனக்கு தேவையில்லை. தர்மரே, நீங்கள் இறுதி சோதனையிலும் வெற்றி பெற்று விட்டீர்கள். தர்மம் உறவுகளை கைவிடச் சொல்லாது. அந்த இருள் முழுவதும் மறைந்தது. அப்படியானால் இது எல்லாம் ஒரு சோதனையா? ஆம், உன் தர்மத்தை அறிய நடந்த இறுதி சோதனை. அண்ணா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். நாங்கள் உங்களை காத்திருந்தோம். கிருஷ்ணா, உங்கள் பயணம் இப்போது நிறைவடைந்தது. தர்மத்தின் பாதை கடினமானது, ஆனால் அதன் முடிவு எப்போதும் உயர்வாக இருக்கும். இப்போது எங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. கிருஷ்ணா, ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள்? ஒரு புதிய யுகம் தொடங்கப் போகிறது. மனிதர்கள் பணத்திற்காக உறவுகளை மறப்பார்கள். அவ்வளவு இருளா வரும். உண்மை பேசுபவர்கள் பலவீனமாக கருதப்படுவார்கள். அப்படியென்றால் தர்மம் என்ன ஆகும்? ஒரு சிறிய ஒளி இருந்தாலும் இருளை வெல்ல முடியும். அப்படியானால் நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கும். உலகம் மாறலாம், ஆனால் தர்மம் என்றும் வாழும். கிருஷ்ணா, எவ்வளவு துயரம் வந்தாலும் தர்மம் நம்மை காப்பாற்றியது. இப்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கிறது. சோதனைகள் வரும், இருள் வரும், ஆனால் தர்மத்தை விடாதவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். அதுவே வாழ்க்கையின் உண்மை. தர்மம் இருக்கும் வரை நான் இருப்பேன்.